Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.1ல problem number 7 தான் பார்க்க போறோம். Find the largest number which divides 1230 and 1926 leaving the remainder 12 in each case. அதாவது இந்த 1230 and 1926 இந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ற லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே அந்த லார்ஜஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணுச்சுன்னா அது நமக்கு என்ன ரிமைண்டர் தரும்னா 12 தான் தரும். இந்த நம்பரையும் அந்த லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணா 12 தான் ரிமைண்டர் வரும். இந்த நம்பரையும் அந்த லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணா நமக்கு 12 தான் ரிமைண்டர் வரும். அந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரிமைண்டர் 12 வரும்ல, அதை வந்து நம்ம இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1230ல நம்ம 12 சப்ராக்ட் பண்ணோம், நமக்கு என்ன வரும்? ஸோ நம்ம இங்கே பாரோ பண்ணணும். ஸோ இங்கே 2 வரும், இங்கே 10 வரும். ஸோ 10ல 2 போச்சுன்னா 8 வரும். ஸோ இங்கே 2ல 1 போச்சுன்னா 1 வரும். அப்புறம் 2ல எதுவுமே இங்கே இல்லைன்னா 2ல 0 போச்சுன்னு அர்த்தம். ஸோ 2ல 0 போச்சுன்னா 2 வரும். அண்ட் 1ல 0 போச்சுன்னா நமக்கு வந்து 1 வரும். ஸோ 1230ல 12 போச்சுன்னா 1218 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி 1926 அந்த லார்ஜஸ்ட் நம்பர் வச்சு டிவைட் பண்ணா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 12 தானே கிடைக்கும். ஸோ 1926ல இருந்து இந்த 12 நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1926 இதுல வந்து நம்ம 12 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1914 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லார்ஜஸ்ட் நம்பரை இந்த ரெண்டு நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா, அதாவது அந்த லார்ஜஸ்ட் நம்பர் வச்சு இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்னதான் கிடைக்கும்? ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு நம்பரை நம்மள டிவைட் பண்ண சொன்னாங்கல்ல, ரிமைண்டர் 12 கிடைக்கும்னு சொன்னாங்களே, அந்த ரிமைண்டர் 12 வந்து நம்ம இந்த ரெண்டு நம்பர்லையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம். அதாவது இப்ப நான் இந்த ரெண்டு நம்பரை வந்து அந்த லார்ஜஸ்ட் நம்பர் வச்சு நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ற லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ரிமைண்டர் 0வா இருக்கும் போது இப்ப என்னோட கொஸ்டின் இப்படி மாறிடுச்சு. ஸோ இதுவும் என்னதான் ஹச்சிஎஃபோட டெஃபினிஷன் தானே. ஹச்சிஎஃப்னா என்ன? அந்த ரெண்டு நம்பர்லயும் இருக்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது இந்த ரெண்டு நம்பருமே ஹையஸ்டா எந்த டேபிள்ல போகுமோ அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்பயே நமக்கு என்னதான் கிடைக்கும்? ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும் ஹச்சிஎஃப்ல. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னவா மாறிடுச்சு? இந்த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்க ரிமைண்டர் இது ரெண்டுத்துக்குமே 0வா இருக்கிறனால நம்ம கண்டுபிடிக்க போற அந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணா அதோட ரிமைண்டர் 0வா இருக்கிற மாதிரி நம்ம மாத்திட்டனால நம்மளோட கொஸ்டினும் இந்த ஹச்சிஎஃப் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஈக்குவல்ஸ் டிவிஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரே பாருங்க, இந்த ரெண்டு நம்பர்ல எது பெருசு? நமக்கு 1914 தான் பெருசு. ஸோ 1914 வந்து பெருசா இருக்கனால இந்த 1914 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 into 1218 வந்து 1218 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணணும். இங்க எந்த நம்பர் நம்ம உள்ள யூஸ் பண்றோமோ அதை தான் நம்ம ஏக்கு பதிலாக எழுதணும். ஸோ 1914 இஸ் ஈக்குவல் டு எதை நம்ம இங்கே டிவைசரா யூஸ் பண்ணுவோம்? எந்த நம்பர் வச்சு இதை நம்ம டிவைட் பண்ணோம்? 1218 வச்சு தானே நம்ம இதை டிவைட் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம பிக்கு பதிலாக போடணும். இன்ட்டு என்னோட கோஷன் இங்கே என்னது 1 பிளஸ் என்னோட ரிமைண்டர் இங்கே என்னது 696. இங்கே என்னோட ரிமைண்டர் 0வா இருக்கா? இல்லை. ஸோ மறுபடியும் நான் இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட இந்த டிவைசரை வந்து நான் டிவிடெண்டா மாத்திடுவேன். அண்ட் என்னோட ரிமைண்டரை வந்து நான் டிவைசரா மாத்திடுவேன். அதாவது 1218 வந்து 696 வச்சு நான் டிவைட் பண்ணுவேன். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 into 696 696னே வரும். ஸோ இங்கே 2 வரும். ஸோ இங்கே 1ல 9 போகாது. ஸோ நான் இங்கே பாரோ பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு 1ன்னு வரும். இங்கே வந்து எனக்கு 11 வரும். ஸோ 11ல 9 போச்சுன்னா 2 அண்ட் இங்கே மறுபடியும் 1ல 6 போகாது. ஸோ நான் மறுபடியும் பாரோ பண்ணேன்னா 11ல 6 போச்சுன்னா எனக்கு 5ன்னு வரும். ஸோ இங்கே என்னோட கோஷியன்ட் வந்து என்னது 1 அண்ட் என்னோட ரிமைண்டர் வந்து இங்கே என்னது 522. ஸோ இன்ட்டு கோஷியன்ட் பதிலாக 1னும் ப்ளஸ் ரிமைண்டருக்கு பதிலாக 522 அப்படின்னு சொல்லி நான் போடணும். ஸோ மறுபடியும் எனக்கு இங்கே ரிமைண்டர் 0 வரல. ஸோ மறுபடியும் நான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். என்னோட டிவைசரை வந்து நான் இங்கே டிவிடெண்டா மாற்ற போறேன். அண்ட் என்னோட ரிமைண்டர் வந்து இங்கே டிவைசரா மாற்ற போறேன். அதாவது 696 வந்து 522 வச்சு நான் டிவைட் பண்ண போறேன். ஸோ அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 into 522 522னே கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 6ல 2 போச்சுன்னா 4 வரும். 9ல 2 போச்சுன்னா 7 வரும். அண்ட் 6ல 5 போச்சுன்னா எனக்கு 1 வரும். ஸோ இங்கே என்னோட கோஷியன்ட் என்னது? அதே 1 தான். பட் ரிமைண்டர் வந்து எனக்கு இங்கே 174. ஸோ இன்ட்டு கோஷியன்ட் பதிலாக 1னும் ப்ளஸ் ரிமைண்டருக்கு பதிலாக 174ன்னு நான் போடணும்.
மறுபடியும் எனக்கு இங்க வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கல. ஸோ மறுபடியும் இந்த ஸ்டெப்ப நான் ஃபாலோ பண்ணணும். இங்க என்னோட டிவைஸர வந்து நான் டிவிடெண்டா மாத்தணும். எத வந்து நம்ம உள்ள போடுறோமோ அத டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து இந்த ரிமைண்டர் வந்து நான் டிவைஸரா மாத்தணும். அதாவது 522 வந்து நான் 174 வச்சு நான் டிவைட் பண்ணுவேன். ஸோ அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3 × 174 வந்து 522ன்னு வரும். அதாவது இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா 0ன்னு வரும். இங்க என்னோட கோஷியன்ட் வந்து 3 அண்ட் ரிமைண்டர் வந்து 0. ஸோ இன்ட்டு கோஷியன்ட்க்கு பதிலா 3னும் பிளஸ் ரிமைண்டருக்கு பதிலா 0ன்னு நான் போடணும். ஸோ இங்க என்னோட ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சா? ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ எந்த ஸ்டெப்ல 0 கிடைச்சிருக்கோ அங்க நம்ம எதை டிவைஸரா யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு கொடுத்த அந்த 2 நம்பருக்கான HCF. அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்ல தானே எனக்கு 0 கிடைச்சிச்சு. இந்த ஸ்டெப்ல நான் எதை டிவைஸரா யூஸ் பண்ணேன்? 174 தானே டிவைஸரா யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு கொடுத்த 2 நம்பரோட HCF என்னன்னா, therefore the HCF of 1914 and 522 வந்து என்ன நமக்கு 174. ஸோ இதுதான் நமக்கு கேட்ட the largest number which divides 1230 and 1926. ஸோ இந்த 174ன்ற நம்பரை வச்சு இந்த 2 நம்பரையும் நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 12 கிடைக்கும். therefore the required largest number நமக்கு தேவையான largest number is 174. இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 7. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.